வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டால்ஸ்டாயினுடைய இலியாஸ் அப்படிங்கிற கதையை தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ இந்த இலியாஸ் அப்படிங்கிற கதையினுடைய மையக்கரு என்ன, இந்த கதையின் மூலியமாக டால்ஸ்டாய் நம்மக்கிட்ட என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சிறகன், இது உங்களுடைய லிட்ரரி அவுல் சேனல். இந்த இலியாஸ் அப்படிங்கிற கதை, இந்த கதையினுடைய முக்கிய கதாபாத்திரம், கதாநாயகனுடைய பெயர் இலியாஸ். இந்த இலியாஸ் என்கிற அந்த நபர் ஒரு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஃபஷ்கீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்தை சார்ந்த ஒரு நபர். இந்த ஃபஷ்கீர் இனம் சொல்லணும் அப்படின்னா துருக்கியில் வாழ்ந்த ஒரு நாடோடி இனத்தினுடைய ஒரு குழு. பிற்பாடு இவங்க நாடோடிகளாக அல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்திலேயே தங்கி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த இனத்தின் மூலயமாக அந்த கதாபாத்திரத்தை டால்ஸ்டாய் முதல் 2 வரிகளிலேயே சொல்லியிருப்பார். இந்த இலியாஸ் என்கிற இளைஞன் மிகுந்த ஏழ்மையில் தன்னுடைய தந்தையால் கைவிடப்பட்டிருப்பார். தன்னுடைய தந்தை இறந்து போயிருப்பார். அப்போ தான் இறக்கிறதுக்கு 1 வருடத்திற்கு முன்னாடி தன்னுடைய மகன் இலியாஸுக்கு திருமணம் செய்து வைத்திருப்பார் அவர். அப்போ தன் தந்தை இறந்து போன பிறகு இலியாஸ் அந்த குடும்பத்தினுடைய தலைவனாக ஆனதன் காரணத்தினால தான் இப்பொழுது ஒரே இடத்திலே இருந்த அந்த இடத்தை விட்டு நிறைய இடத்திற்கு வெளியே வர ஆரம்பிக்கக்கூடிய நேரமாக இருக்குது. இப்படியான சூழலில் இலியாஸ் இடத்துல 7 பெண் குதிரைகளும் 2 மாடுகளும் 20 ஆடுகளும்னு ஒரு அளவுக்கு இருக்குது. இந்த கால்நடைகளை வைத்துக்கொண்டு கணவனும் மனைவியும் கடுமையாக உழைக்கிறாங்க. காலையிலிருந்து மாலை வரைக்கும் கணவன் மனைவி 2 பேரும் சலிக்காமல் வேலை செய்து ஒரு வருடமும் தங்களுடைய பொருளாதார நிலையை அவங்க மேன்மேலும் உயர்த்திக்கிட்டே வராங்க. இப்படி 35 ஆண்டுகள் தொடர்ந்து கடுமையான உழைப்பின் காரணமாக ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் உச்சநிலையை அவங்க அடைகிறாங்க. அப்போது தனக்கு 2 மகன்களும் ஒரு மகளும் இருக்கிறாங்க. இந்த 35 ஆண்டுகால அந்த உழைப்பினுடைய பலனாக அவரிடத்துல 200 குதிரைகளும் 150 மாடுகளும் 1200 ஆடுகளும் இவரிடத்துல இருக்குது. ஆக எப்போவுமே ஒரு உழைத்து மேலே வந்ததுக்கு பிறகு இந்த சமூகம் எப்படியான சொற்களால் பேசுமோ அதே மாதிரியான சொற்களால் இவர்களும் தாக்கப்படுகிறார்கள். ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க, அவன் பாரு எப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் பாரு, எப்படி அவன் திடீர்னு இப்படி இவ்வளோ அவன்கிட்ட வளங்கள் சேர்ந்தது அப்படின்னு அவனை பார்த்து பொறாமைப்படக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. இன்னொரு புறம் அந்த மனிதனுடைய உழைப்பை மதிக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். அவனுடைய உழைப்பும் முயற்சியும் தான் அவனுடைய எத்தனை வளர்ச்சிக்கு காரணம், அவனை மதிக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. ஆக மிக ஏழ்மையான நிலையிலிருந்து ஒரு 35 கால போராட்டத்திற்கு பிறகு தன்னிடத்தில் நிறைய நபர்கள் பணி செய்யக்கூடிய ஒரு நிலை இலியாஸுக்கு ஏற்படுது. அப்போ தன்னுடைய வீட்டில் தன்னுடைய அந்த கொட்டகையில் நிறைய நபர்கள் வேலை செய்கிறாங்க. அதிலிருந்து அந்த மாடுகளிலிருந்து குதிரைகளிலிருந்து ஆடுகளிலிருந்து நிறைய விதமான பொருட்களை அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. பாலாடைகளை உற்பத்தி பண்ணுறாங்க. குமீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவுப் பொருளை அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. இப்படி அவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு மேம்பட்ட ஒரு நிலையை அடையுது. என்னதான் வாழ்க்கை மேம்பட்ட நிலையை அடைந்தாலுமே அந்த செல்வம் என்பது தீர்ந்து போகக்கூடியதில்லை. தனக்கு 2 மகன்களும் ஒரு மகளும் இருந்தார் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதில் ஒரு மகன் மூத்தவன் ஒரு சண்டையில் இறந்து போயிருப்பான். இன்னொரு மகன் அவன் தன்னுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டுட்டு அவன் ஒரு நல்ல மகனாக இல்லாமல் மிக மோசமான ஒரு நிலை இருப்பான்றதுனால அவனுக்கு ஒரு வீடும் சில செல்வங்களும் கொடுத்து அவனை தனியாக அனுப்பிச்சிருவாங்க. அப்போ தன் மகளும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு இறந்து போயிருப்பாங்க. இப்படியாக இருக்கக்கூடியவங்க தன் மகனுக்கு அந்த செல்வங்களை கொடுக்கும் பொழுது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துக்கிட்டே வரும். அப்போது தன்னுடைய பெரிய மகனும் இல்லை, 2வது இளைய மகனும் இப்படியான ஒரு தருதலையாக இருக்கிறான். தன்னுடைய மகளும் இறந்து போயிருக்கிறா. அப்போது தாம் ஒரு 70 வயதை அடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் இலியாஸ் இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய செல்வம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துக்கிட்டே வரும். ஒரு கட்டத்தில் தனக்கு யாருமே இல்லாத சூழலில் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்கே தங்களுடைய கால்நடைகளை எல்லாம் விற்று அவர்கள் வாழ்ந்துட்டு வருவாங்க. இப்படியாக தங்களிடத்தில் முழுவதுமாக செல்வங்கள் இல்லாமல் அற்று போகக்கூடிய ஒரு நிலையில் வாழ்வாதாரத்திற்கு ரொம்ப பெரிய சிரமப்படக்கூடிய ஒரு நிலையை அவங்க எட்டுவாங்க.
அப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு உழைப்பினால் ஒரு 35 ஆண்டு கால உழைப்பினால் மேலே வந்து திரும்பியும் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைக்கு போகக்கூடிய ஒரு நிலையை இந்த வயதான ஒரு பருவத்தில் இவங்க அடைகிறாங்க. ஒரு 70 ஆண்டுகளில் 70 வயதில் ஒரு முதிய தம்பதியினர்கள் எப்படி தங்களுடைய வாழ்வாதாரத்தை தனித்து இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த நேரத்தில் இந்த 2 முதிய தம்பதியினர்களுக்கு உதவக்கூடிய ஒரு நபராக தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய முகமது ஷா அப்படிங்கிற ஒரு நபர் இவங்களுடைய இந்த வறுமை நிலையை பார்த்து, இவங்களுடைய இந்த வயதான நிலையில் கூட இப்படி அவங்க யாரும் இல்லாமல் இருக்காங்களேன்றதை பார்த்து, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், நான் உங்களுக்கான உணவும் உங்களுக்கான உடையும் உங்களை பராமரிக்கவும் நான் செய்கிறேன், கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் வந்து குறைந்தபட்சம் உங்களால் என்ன வேலைகளை என்னுடைய இடத்துல இருந்து நீங்கள் செய்ய முடியுமோ அந்த வேலையை நீங்கள் வந்து எனக்கு செய்து கொடுங்க, அதற்கு உண்டான வந்து கூலியை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து அதற்கு உண்டான உணவையும் உடையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், இடத்தை நான் கொடுத்துட்றேன், நீங்கள் நிம்மதியாக அங்கே வாழலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு உதவிக்கரம் வந்து இந்த 2 தம்பதியர்களுக்கும் அந்த முகமது ஷா என்பவர் வந்து நீட்டுறார். அப்போது அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல அவங்க ஒரு திடீர்னு பணக்காரனாக இல்லை, ஒரு கஷ்டமான நிலையில் இருந்து பணக்காரனாகி இப்போ ஒன்றும் இல்லாமல் நிலைக்கு போயிருக்கின்றதுனால தங்களால் முடிந்த அளவு வேலைகளை அந்த தம்பதியினர் இலியாஸும் அவருடைய மனைவியும் தொடர்ந்து அவங்க செய்துக்கிட்டே இருக்காங்க. யாருடைய இடத்துல? முகமது ஷாவுடைய இடத்துல செய்துக்கிட்டே இருக்காங்க. என்ன வேலைனா தான் முன்னாடியே செய்த வேலைகள் தான். இந்த குமிஸ் உருவாக்குறது, பாலாடைகளை வந்து உருவாக்குறதுங்கிற வேலைகளை அவங்க முன்னே பழக்கப்பட்ட வேலை என்பதால் அவங்களால் முடிந்ததை விட அதிகமாக பணிகளை வந்து அவங்க செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது அதன் பொருட்டு முகமது ஷாக்கு சந்தோஷம்தான். தான் வந்து அவர் ஒரு பாரமாக இல்லாமல் அவங்களால் முடிந்ததை விட அதிகமாக வேலை செய்கிறாங்க. அப்போது வந்து அவங்களை நம்ம எந்த விதமான கஷ்டப்படுத்தலுக்கும் துன்புறுத்தலுக்கும் நம்ம வந்து அவங்கள ஆளாக்கக்கூடாது, மிகுந்த நல்ல முறையில் நம்ம அவங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையிலேயே தான் இவங்களுடைய வாழ்க்கை என்பது போகுது. அப்போ இப்படியாக போயிட்டுருக்கிற நேரத்தில் முகமது ஷா வீட்டுக்கு தூரத்து சொந்தக்காரங்க சில பேரும் அவரோட ஒரு முல்லாவும் வராங்க. அப்போ அவங்கள பார்த்துக்கிறதுக்கு, அவங்கள நல்லா பராமரித்து அவங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணுன்றதுக்காக இலியாஸை வந்து அழைச்சி இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்டை வெட்டி விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அப்போது அவர் சொல்லிட்டு போனதன் பிறகு முகமது ஷா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள்ட்ட அந்த பெரியவர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. அவருடைய பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவருடைய பேர் இலியாஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன் தெரியாமல், தெரியுமே, ஊரே அறிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகர் அவர், அவ்வளவு செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு நபர் அவர், அவரா இது அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்துக்கும் ஒரு 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 கவலையும் அடைகிறாங்க. என்னடா இது அப்படின்னு. ஆம், அவர் தான் அது. இப்போது அவரிடத்துல எதுவுமே இல்லை, அவரும் அவருடைய மனைவியும் என்னிடத்துல வேலை செய்கிறாங்க, எல்லோருமே ரொம்ப மன வருத்தப்படுறாங்க. எப்படி இருந்த ஒரு மனுஷன் இல்லை, அவருடைய இதயம் வந்து சுக்குநூறாக உடஞ்சி போயிருக்கும்ல, எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். எல்லாமே இருந்து திடீர்னு ஒரு நாள் இல்லாமல் போகிற கஷ்டம் வந்து எவ்வளோ கொடுமை இல்லை. அப்போ இவங்க எப்படி இங்கே அனுபவிக்கிறாங்கன்னு தெரியலையே, எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவங்க இப்படி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்னு அவங்க இந்த சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் ஒரு பேச்சுவார்த்தை ஓடுது. அப்போது நமக்கு எப்படி தெரியும், அவர் வாயால் அவருடைய விஷயங்களை சொன்னால் தானே நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, முகமது ஷா நான் வந்து கேட்குறேன் அந்த முதியோர் இடத்துல, இலியாஸ் இடத்துல நான் வந்து கேட்குறேன் என்ன அப்படின்னு அவர் அழைக்கிறார். அழைத்த உடனே அவரையும் அவருடைய மனைவியும் அழைக்கிறாங்க. அப்போது இலியாஸ் அங்கே வேலையிலிருந்து வராரு, இந்த அறைக்கு வராரு. வந்து எல்லாரையும் பார்த்து ஒரு சிரிச்சிட்டு உட்கார்றாரு. அவருடைய மனைவியை ஒரு திரைக்கு பின்னாடி, முகமது ஷாவுடைய மனைவிக்கு அருகாமையில் அவங்க அங்கே திரைக்கு பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. அப்போது உட்காந்துட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட குமீஸை எல்லாருக்காகவும் அருந்துறேன் அப்படின்னு சொல்லி அருந்திட்டு இப்போ முகமது ஷா கேட்குறாரு, வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருந்த நீங்கள் இப்போ ஒரு துரதிருஷ்டவாதியாக நீங்கள் மாறி இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் இலியாஸ் சொல்கிறாரு, அதிர்ஷ்டம் துரதிருஷ்டம் வந்து பற்றி எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை, அதை பற்றி என்கிட்ட கேட்குறத விட என்னுடைய மனைவி இடத்துல கேட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான விளக்கம் வந்து அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, திரைக்கு பின்னால் இருந்த தன்னுடைய அந்த மனைவி இலியாஸனுடைய மனைவி இடத்துல முகமது ஷா கேட்குறாரு, ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள், இந்த அதிர்ஷ்டசாலியாக இருந்ததிலிருந்து துரதிர்ஷ்டசாலியாக நீங்கள் மாறி இருக்கக்கூடிய இந்த மாறுதலை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுக்கு இது கஷ்டமாக இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமாம் கஷ்டமாக இருந்தது, நானும் என்னுடைய கணவரும் 50 ஆண்டுகள் சேர்ந்து வாழும்போது இந்த நிம்மதி என்பது எங்களுக்கு கிடைக்கல, இந்த மகிழ்ச்சி என்பது கிடைக்கல, எங்களிடத்தில் அதிகமான செல்வம் இருந்தது,
எங்களிடத்துல அதிகமான ஆடுகளும் மாடுகளும் குதிரைகளும் இருந்தது. எங்களிடத்துல நிறைய பணியாளர்கள் இருந்தாங்க. ஆனால் எங்களிடத்துல நாங்கள் 2 பேரும் அமர்ந்து பேசுவதற்கான நேரம் எங்களிடத்துல இல்லை. ஆன்மீகமாக நாங்கள் பேசுவதற்கு எங்களிடத்துல நேரம் இல்லை. எங்கள் இருவருக்கும் அன்பு பரிமாறுவதற்கான நேரம் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் மீதம் எல்லாமே எங்களிடத்துல இருந்தது. ஆனால் வாழ்னுடைய இந்த 2வது பாகத்தில் நாங்கள் ஏதுமே இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு வேலையாட்களாக இருந்தாலுமே இந்த எல்லா சந்தோஷங்களும் இப்போது எங்களுக்கு இருக்கிறதாக நாங்கள் 2 பேருமே நம்புகிறோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த முதலாளியும் அந்த வந்திருந்தக்கூடிய அந்த விருந்தினர்களும் அந்த பர்தாவை விலக்கிட்டு பார்க்குறாங்க. அந்த அம்மா சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்ட உடனே தன்னுடைய கணவர் பார்க்குறாங்க. தன்னுடைய கணவரும் சிரிக்கிறாரு. என்ன என்ன பார்க்குறீங்க? உண்மையாகவே நான் சிரிக்கிறேன், பொய் சொல்லலை. நாங்கள் நிஜமாகவே இப்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். முன்ன நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட இப்பொழுது மிகுந்த ஆனந்தமோடு நாங்கள் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம். அதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போது நீங்கள் பொய் சொல்லலை அப்படின்னா நீங்கள் இப்போது சந்தோஷமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னவா நினைக்கிறீங்க அப்படின் பொழுது, அதான் முன்னாடியே நான் சொன்னனே, என்னிடத்துல எல்லா விஷயங்களும் முன்னாடி இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை. ஆனால் முன்னாடி என்கிட்ட எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் எங்கள் இடத்துல இப்போ இருக்குது. இப்போ நானும் என் கணவரும் மிக அதிகமாக பேசுகிறோம், அன்பை பரிமாறுகிறோம், எங்களிடத்துல ஆன்மீக விஷயங்கள் நிறைய பேசுகிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன எங்களுடைய தேவைகள் இருக்கோ அந்த தேவைகள் எங்களுக்கு பூர்த்தி அடையுது. எந்த விதமான கஷ்டங்கள் இல்லை. முன்னாடி நிறைய ஆடுகள் இருக்கும். அந்த ஆடுகளை நரி தூக்கிட்டு போயிடுமா, குழந்தைகளை நரி தூக்கிட்டு போயிடுமா, குதிரைகளை வேறு எந்த ஓநாய்கள் கடிச்சிருமா, திருடர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் திருடிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உறக்கம் இல்லாமல் எந்த ராத்திரியில் என்ன சத்தம் வந்தாலும் எழுந்து போய் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். ஒரு நிம்மதியான உறக்கம் இருக்காது. இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இப்போது நாங்கள் நல்லா உறங்குறோம், நல்லா சாப்பிட்றோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், நிறைய பேசுகிறோம், எங்களுக்குள்ளே நிறைய அன்பு பரிமாறப்படுது. இதைத்தான் நாங்கள் விரும்பினோம். இது இந்த 50 ஆண்டுகளாக நாங்கள் கிடைக்கல. இந்த 2வது பாகத்தில் தான், எங்கள் வாழ்க்கையினுடைய 2வது கட்டத்தில் தான் இந்த மகிழ்ச்சி என்பது எங்களுக்கு கிடைக்கிறது. அதன் வகையில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது நிச்சயமான உண்மை. இதில் நீங்கள் எந்த சந்தேகமும் பட வேணாம் அப்படின்னு அந்த முதியவர்கள் சொல்கிறாங்க. நாங்கள் 50 ஆண்டுகள் மகிழ்ச்சிக்காக இயங்கணும், ஆனால் இப்போ தான் நாங்கள் ரொம்ப நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே விருந்தாளிகள்லாம் சிரிச்சிட்டாங்க. இலியாஸ் டக்குன்னு, ஏன் சிரிக்கிறீங்க? இலியாஸ் சொல்கிறாரு, சகோதரர்களே சிரிக்காதீங்க, இதில் சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 50 ஆண்டுகள் நாங்கள் எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் போனதை நினச்சி, எங்களுடைய பொருட்கள் எல்லாம் போனதை நினச்சி, எங்களுடைய பொருளாதாரங்கள்லாம் போனதை நினச்சி நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம். ஆனால் இப்போ கடவுள் எங்களுக்கு உண்மையை உணர்த்திட்டாரு. இது எங்களை பார்த்து சிரிக்கிறதுக்காக இல்லை, உங்களுடைய நன்மைக்காக அப்படின்னு சொல்லி இலியாஸ் முடிக்கிறாரு. அந்த விருந்தினர்களோட வந்த முல்லா சொன்னார், இது புத்திசாலித்தனமான வார்த்தை. இலியாஸ் உண்மையான சத்தியத்தை சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது எல்லா விருந்தினர்களும் தாங்கள் சிரிக்கிறதை நிறுத்திட்டு அவர் சொன்ன வார்த்தைகளை தங்களுடைய மனசில் ஏற்றிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த கதை. இந்த கதையினுடைய தலைப்பு இலியாஸ். அப்போ இந்த கதையில் வரக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது ஒரு கீழே இருந்து ஒருத்தன் மேலே ஏறி திருப்பி காணாமல் போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தொலைச்சிட்டு தன்னுடைய எல்லா செல்வங்களும் போனதுக்கு பிறகு நாம் அவ்வளோதான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, இல்லை அப்படிலாம் ஒன்றும் போக மாட்டோம், அதை விட ரொம்ப நிம்மதியாக நம்மால் இருக்க முடியும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண வேணாம். மகிழ்ச்சி என்பது நம்மிடத்துலேயே இருக்குது, ரொம்ப எங்கேயும் யோசிக்க வேணாம். நீ அந்த செல்வம் உனக்கு ஒன்றும் மகிழ்ச்சியை கொடுக்கல, உன்னுடைய இருக்கக்கூடிய பொருட்கள் ஒன்றும் கொடுக்கல, உன்னுடைய குழந்தைகள் உனக்கு ஒன்றும் கொடுக்கல. அந்த மகிழ்ச்சி என்பது நீ உருவாக்கிக்கிறது தான். அது எங்கே இருக்கிறதுங்கிறத தேடி கண்டடைகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்பதைத்தான் இந்த கதையில் நமக்கு மறைமுகமாக டால்ஸ்டாய் உணர்த்துகிறாரோ அப்படின்னு இந்த கதையை படிக்கும் பொழுது எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன இந்த கதையை கேட்கும் பொழுது தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் இதுபோல் வேறொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி.